No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சார், சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து சமூக வலைதளத்தில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை எழுதுறாங்க. இல்லை இது இவங்களா வழக்கம் போல் பரப்புறது தானா? இந்த தகவல் அவர் சொல்லாமல் வெளியில் கசியது. ஆனால் மனசில் அப்படி என்ன இருந்திருக்கு அவருக்கு? நடுவில் விவகாரம்னா ஒன்று கூலி படம் மிகப்பெரிய ஹிட்டு படமாக இருந்திருக்கணும். ஒரு டைரக்டராக அந்த படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்கிற கேள்வி இருக்குல்ல, அது ரஜினிக்கும் வரும்ல. டைரக்டரோட சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும். எல்லா கமர்ஷியல் டைரக்டர்களுக்கும் அது இருக்கும். எங்கேயாவது ஒரு சீனில் அடடா சூப்பரா அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. இப்படி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு லோகேஷ் என்ன பார்த்தாருன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ ரஜினிக்கே அந்த யோசனை வரும்ல. இத்தனை வருட அனுபவத்தில் ரஜினி வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுவார்ல, விக்ரம் படம் ஹிட்டான பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. ஸோ அப்போ கூலி நடக்க நடக்க ஒரு பக்கம் அவர் மீது இவருக்கு அபிப்பிராயம் இல்லாமல் போகுது. கூலி அவர் நினைத்த அளவுக்கு வெற்றியா இல்லை. அதற்கப்புறம் கூலி குறித்து சோசியல் மீடியாவில் வந்த அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு கேள்விகள், அவ்வளவு கிண்டல்கள், இது எல்லாத்தையும் ரஜினி கவனிச்சுட்டே இருப்பார்ல. எல்லாமே சேர்ந்து தான் லோகேஷ் வேண்டான்னு முடிவு. இது அறிவிக்கணுங்கிற முடிவை ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க. ரஜினியும் கமலும் சேர்ந்தே எடுத்திருக்காங்க. நெல்சன் என்ன சொன்னாரா, இல்லை சார் இப்போ அறிவிக்காதீங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்களாக இருக்கட்டும், அபிஷன், இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடிகர் ஜெய் அவர்களாக இருக்கலாம், ஜீவா அவர்களாக இருக்கலாம், அப்படி நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்குல்ல சார். இந்த ஹீரோக்கள்லாம் இப்போ என்ன ஆனாங்க? அவங்களுடைய திமுரு சார். இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருக்கு. அப்புறம் ஷூட்டிங்க்கு வந்து பயங்கர அட்ராசிட்டி அலப்புற. ஜெய்யெல்லாம் வந்து கொஞ்சம் நெஞ்சு அலப்புற கிடையாது. இப்போ ஜெய்யெல்லாம் என்ன அழட்டினாரு, என்ன பாடுபடுத்தினாரு, ஏன் அவர் வந்து வீட்டுக்கு போனாருங்கிறத இப்போ ஆக்சுவலாக குற்றாலத்தில் சாங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு படத்துக்கு. ஓகே, குற்றால அருவியே மூலிகை தண்ணி. இவருக்கு ரெயின் சீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குற்றாலத்துலேருந்து புழா போட்டு தண்ணியை கொண்டு வந்து அப்படியே வந்து மழை பெய்கிற மாதிரி. அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, நான் 7 படத்தை நடிச்சிட்டு இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு தண்ணியை கொண்டு வந்து என் மேலே என்ன அவன் போய் கார்பரேஷன் வாட்டர் கொண்டு வாங்கன்ட்டார். சங்கரங்கோயில் திருநெல்வேலியிலேருந்து கார்பரேஷன் வாட்டர் சொல்லி ஒரு நாள் ஷூட்டிங்கே நின்று போச்சு. அதுக்கப்புறம் லாரியில் தண்ணி கொண்டு வந்து குத்தாலங்கரையில் வச்சு இவரை குளிக்க வச்சாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மற்றும் திரை விமர்சகர் திரு அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து சமூக வலைதளத்தில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை எழுதுறாங்க. அதை பற்றி அஃபீஷியலாக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருக்கா, இல்லை இது இவங்களா வழக்கம் போல் பரப்புறது தானா? இது எப்படிங்க அஃபீஷியலாக சொல்லுவாங்க? ஒரு மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு, அது மெல்ல கசிஞ்சு நம்ம அதை பேசணும், அவ்வளோதான். இது வந்து அஃபீஷியலாக எப்படி ஒரு சொல்ல முடியும்? இன்னொன்று வந்து இப்போதைக்கு அவர் எடுத்திருக்கிற முடிவு நாளைக்கு அது மாறக்கூடும். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளை அவர் கொடுத்துட்டே இருக்காருன்னு வைங்களேன். அவர் டயர்ட் ஆகிடுச்சுப்பா, நான் கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் கூட அவங்க விட மாட்டாங்க. சார் ஒரே ஒரு படம் சார், அது பண்ணிட்டு போங்க சார்ம்பாங்க. இப்போ 2027ங்கிறது 2028 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருடைய மனநிலை இப்போ பார்த்தீங்களா, அவர் வந்து இயற்கையை நேசிக்கணும், ரசிக்கணும்னு நினைக்கிறாரு. இமயமலைக்கு போகிறாரு, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படியே நடந்து போகணும், எங்கேயாவது ஒரு தெரு ஓரத்தில் உட்காந்து கையில் ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு சாதாரண சாப்பிடணும், ரொம்ப சாதாரண மனிதனாக வாழணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு பெரும் தடையாக வந்து அவருடைய பரபரப்பு இருக்குது. ஏன்னா வருஷம் முழுக்க நடிச்சுட்டே இருக்கார் அவர். ஓய்வுங்கிறது அவருக்கு ரொம்ப குறைவானதாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம வந்து ஓய்வு எடுத்துக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்பு கட்டாயமாக வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. இன்னொன்று அவர் சாதிக்காது ஒன்றுமே கிடையாது. இப்போ சில பேருக்கு என்னென்னா சாதிச்சுட்டு நம்ம ரிட்டையர் ஆகும்னு தோணும். அவர் இனிமேல் என்ன சாதிக்க போகிறாரு? எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு. அவருடைய கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஒரு ஆள் ஒரே பொசிஷனில், அதுவும் டாப் பொசிஷனில் இருக்க முடியும்னா யாருக்காவது இந்த வரம் வாய்க்குமா? அவருக்கு தான் வாய்ச்சிருக்கு. ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் யாராக இருந்தாலும், புத்தரே அரண்மனையை விட்டு வெளில போனவர் தான். அப்போது வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன சலிப்போ அல்லது ஒரு சின்ன சுதந்திரமோ ஓய்வோ தேவைப்படும். இன்னொன்று அவருடைய ஏஜ் அப்படி இருக்குது. பல ரசிகர்கள், அவருடைய ரசிகர்களே கூட சொல்கிறாங்க, தலைவா நீங்கள் ஓய்வு எடுங்க, எதுக்கு வந்து இப்படி ஓடி ஓடி உழைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் அவர் ஏதோ யோசித்து அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இந்த தகவல் அவர் சொல்லாமல் வெளியில் கசியது. ஆனால் மனசில் அப்படி என்ன இருந்திருக்கு அவருக்கு?
இல்லைங்க, இப்போது ரஜினி கமல் இணைகிற படம் தான் ஒரு மெயின் படமாக இருக்கும். இப்போதைக்கு வர்ற படம் எவ்வளோ தான் சாதிச்சா கூட கமலும் ரஜினி இணைந்த ஆரம்ப காலங்களில் வந்தாங்க. இப்போ அவங்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ணிவிட்டு அவர் முடிச்சுட்டு அதோட போகலான்னு நினைக்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும். அப்போ அந்த படத்தை பண்ணிவிட்டு நம்ம ஓய்வு எடுத்துக்கலான்னு அவர் நினச்சிருக்கலாம். பட் எங்கேயோ ஒரு இடத்தில் அவர் சொல்லி அது கசிந்து அப்படி இப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். பட் இதில் ஒன்றும் தவறு இல்லையே. கோவப்படுறாங்க, அது இப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கோவப்படுறாங்க. சில பேர் வந்து இல்லை தலைவா, கரெக்டாக நீங்கள் சரியான ஏஜில் தான் ஓய்வு எடுக்கிறீங்க, வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கருத்து பரவலாக தான் இருக்குது. இந்த ரிட்டையர்மெண்ட் இந்த டாக்ஸ்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சார், அவர் பரபரப்பாக இயங்கிட்டு தான் இருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 பற்றி சொல்லும் போது அதில் வந்து வித்யா பாலன் இருக்காங்க, சந்தானம் இருக்காங்க, அப்படின்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவில் யார் இருக்கா, என்னென்னு ஏதாவது தகவல் இருக்கா சார் அதை பற்றி? சந்தானம் இருக்காரான்னு எனக்கு தெரியல, பட் வித்யா பாலன் இருக்காங்க. ஆமாம், நிறைய இந்திய ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே இருக்காங்க. வித்யா பாலன் இருக்காங்க. ஓகே, வித்யா பாலனை பற்றி நான் பலமுறை சொன்ன தகவல் வேணால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், புது நேயர்களுக்காக வேணா சொல்லலாம். இதே வித்யா பாலனை ரொம்ப அலட்சியப்படுத்தி அனுப்புனது தான் இந்த கோடம்பாக்கம். ஓகே, ஆக்சுவலாக நடிகர் ஸ்ரீகாந்தோடு சேர்ந்து மனசல்லாம்ங்கிற ஒரு படத்தில் அவங்க ஹீரோயினாக கமிட் ஆனாங்க. இந்த வடபழனியில் இருக்கிற ஆதித்யா ஹோட்டலில் தான் ரூம் போட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஓகே, ஒரு 12 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஷூட்டிங்லாம் எடுத்து போட்டு பார்க்கும் பொழுது ஸ்ரீகாந்துக்கு அக்கா மாதிரி இருந்தாங்க அவங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த படத்துலேருந்து அவங்கள நீக்கிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க. ஒரு வாரம் அவங்க அந்த ஆதித்யா ஹோட்டலில் தங்கியிருந்த பில்லை கூட கட்டாமல் விட்டாங்க. ஓகே, அன்றைக்கி அவங்க வந்து ரொம்ப பிகினர், அவங்க கையில் பணமெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸ்ரீகாந்துக்கும் ஒன்றும் பெருசாக அந்த படத்தில் சம்பளம் கொடுக்கல. அவரும் ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான் அவர். அப்போ அவங்க அந்த ரூம் பில்லு கட்டுறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு ஸ்ரீகாந்த்கிட்ட கேட்கும்பொழுது அவரே முடியாமல் ஏதோ ஒரு 5000 10,000 ஏதோ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் பணம் கட்ட முடியாமல் அவங்க கையில் இருக்கிற வலையில் அடகு வச்சு பணத்தை கட்டிட்டு போனாங்க. ஓகே, இன்றைக்கி எத்தனை கோடிக்கு அதிபதி அவங்க, உலகம் முழுக்க தெரியும். உலகம் முழுக்க தெரிஞ்ச மிகப்பெரிய பாலிவுட் ஸ்டாராக மாறிட்டாங்க அவங்க. அதனால் இந்த கோடம்பாக்கத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கசப்பான சம்பவம் இருக்கிற பலமுறை சொல்லியிருக்கேன், கேட்குறவங்களுக்கு எரிச்சல் ஆகக்கூடும். பட் இருந்தாலும் புதுசாக வர்றவங்க தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஒரு தன்னம்பிக்கைக்குரிய விஷயம். அப்படியே ஃபெட்டப் ஆகி உட்காந்துருந்தோம்னா என்ன ஆயிருக்கும். ஆனால் அங்கிருந்து துவங்கின அவங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக வளர முடியுங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இதில் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திங்க. பட் கட்டாயமாக இந்த படத்தில் அவங்க இருக்காங்க. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அவங்க இது ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னதாகவும் ஞாபகம் வருது. இந்த மாதிரி நான் ஒரு படம் கமிட் ஆனேன், அதுக்கப்புறம் அது நடக்கலை அப்படின்னு அவங்க ரொம்ப லைட்டாக சொல்லிட்டாங்க. அது இந்த அவங்க, ஏன்னா அந்த சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் நான் இருக்கேன், அந்த சம்மந்தப்பட்ட நபர்களோட இருக்கேன். அதனால் எனக்கு இன்னும் நல்லா அத்தன்டிக்காக தெரியும். மேபி இங்கே வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுன்னா அவங்க லைஃப் வேறு மாதிரி போயிருக்கும். இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க மாறிடுச்சு. ஆமாம். சந்தானம் அவர்கள் என்ன சார் பண்ணுறாங்க இப்போ இந்த படத்தில்? ஓகே, இருக்காங்க இல்லைன்றது வேற, அவருடைய கெரியர் எப்படி இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்லை, சந்தானத்தை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு பெரிய வெற்றி கொடுப்பாரு, திடீர்னு அதுக்கப்புறம் ஒரு 3 ஃப்ளாப்பு கொடுப்பாரு. ஸோ அப்படி ஆயிடுச்சு அவருடைய கரியர். ஆனால் அவர் வந்து அவருடைய பேட்டனை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருன்னா அவருக்கும் பெரிய வருமானம் கிடைக்கும். இந்த தமிழ்கூறும் நல்லுலகமும் அவருக்கு வந்து பெரிய கையெடுத்து கும்பிட்டு சாமி எங்களை காப்பாற்றிட்டேன்னு சொல்லும். ஏன்னா காமெடிங்கிறது அவ்வளோ பெரிய வறட்சியாக இன்றைக்கி மாறிடுச்சு. ஒரு விவேக் வடிவேலு போன பிறகு அந்த இடத்தை 2மா நிரப்புனவர் சந்தானம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அவரும் எம்எஸ் பாஸ்கரெல்லாம் சேர்ந்துட்டா அந்த காமெடியெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி அதிரி புதிரியாக இருக்கும் அதெல்லாம். ஸோ அவரை ரசிப்பதற்கு இந்த இளைஞர் கூட்டம் வந்து தயாராக இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் வர்ற அந்த ஹீரோ ஆசை அவருக்கும் வந்துச்சு. அப்புறம் வழக்கமான ஹீரோவெல்லாம் பண்ணார். முதல்ல வந்து கொஞ்சம் காமெடி பண்ணி ஒரு ஹீரோவை பண்ணார், அதுவே நல்லா தான் இருந்துச்சு, அதையே கூட ஃபாலோ பண்ணி போகலாம். அப்புறம் ரொம்ப ஒரு எல்லாரும் கமர்ஷியல் ஹீரோவாக பண்ணணும்லாம் பண்ணார், என்னென்னமோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணார், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அதான் கடைசியாக வந்த படம் பெரிய ஃப்ளாப் இருக்குது. அப்போ என்னென்னா சொந்த படம் எடுக்கிறாரு, ஃப்ளாப் ஆகுது, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னொன்று எடுக்கிறாரு, அது ஹிட் ஆகுது. இப்படி மாறி மாறி போனதில் அவரே கொஞ்சம் குழம்பி தான் இருக்கார். இப்போது சிம்பு படத்தில் வந்து ஒரு கமிட் பண்ணாங்க. ஓகே, ஆக்சுவலாக அந்த படமே ட்ராப் ஆகி போச்சு. இப்போ ட்ராப் ஆகிருக்கா தள்ளி போயிருக்கான்னு தெரில. பட் சிம்பு கேட்டுக்கிட்டதுனால அந்த படத்தில் வந்து நான் வந்து நடிக்கிறேன், உங்களுக்காக வர்றேன் அப்படின்னாரு. ஏன்னா உதயநிதி கூப்பிட்டே போகல அவர், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். ஆனால் சிம்பு கூட்டோன்னே அவருக்கு ஒரு கட்டசி இருந்துச்சு, நம்மளை வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வந்தவர் அவங்க அப்பா, நாம் வந்து சிம்புவுக்காக கட்டாயமாக அதை பண்ணணும்ன்ட்டு சரி ஓகேன்னு வந்தார். அந்த படமும் மூவ் ஆகலை. ஆனாலும் பல பேர் வந்து இப்போ மதகஜராஜா ஹிட்டுக்கு பிறகு பல பேர் சந்தானத்து மனசை மாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி காமெடியன் ரோல். ஆமாம்மா, இப்போ மதகஜராஜா அவ்வளோ விஷயம்
அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு, நமக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. அப்போ எல்லாருமே போய் சொல்கிறாங்க, சார் எதுக்கு சார் பிடிவாதமாக இப்படியே இருக்கீங்க, ஒரு 4 பேரோட சேர்ந்து நடிங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இறங்கி வந்துட்டார் அவர். ஒரு வேளை அது ஒர்க் அவுட் ஆகி இந்த படத்தில் நடிக்கிறாரான்னு எனக்கு தெரியல, நான் விசாரிக்கல. நீங்கள் சொல்கிற தகவல் கேட்க நல்லா இருக்குது, அது இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ஆனால் நடுவில் சார் ஒரு ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தார், அவருடைய ஓன் கம்பெனி. அதில் 2-3 படத்துக்கு அப்புறம் படம் பண்ண முடியாத சூழல் ஆகிடுச்சு இல்லை சார்? அதுக்கு வந்து இந்த தொடர் தோல்விகளோ இல்லை இந்த தொய்வோ அதுதான் காரணமா? இல்லைங்க, சினிமாவில் ஒரு தோல்வியே தாங்க முடியாதுங்க. அது வந்து இது ஏதோ கீழே படியிலேருந்து அடிக்க விழுந்துட்டோங்கிற கதை கிடையாது. எல்ஐசிலேருந்து விடுற கதை, எல்ஐசி பில்டிங்லேருந்து கீழே விடுறது தான். ஒவ்வொரு படமுமே அடி விழுந்ததுன்னா அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமம். இப்போ அடுத்தடுத்து தோல்விகளுங்கும்போது பெரிய கடனாக வந்து சேரும். ஓகே. அப்போ அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி நடுவில் கொஞ்ச காலம் சந்தானத்தின் முகமே மாறி போயிருந்துச்சு. பார்த்தா அந்த கவலை கண்களில் இருக்கும். கௌதம் மேனன் ஒரு பெரிய படைப்பாளி எங்கே போனார்? சொந்த படம் எடுக்கிறேன்னு இறங்கினார், ஏகப்பட்ட கடன் ஆகி போச்சு, கடன் அடைக்கிறதுக்கு ஓட ஆரம்பித்தார். அவருடைய சாமிங்கே போயிடுச்சுல்ல. கௌதம் மேனன் சாமிங்க இருந்தாரெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. ஆனால் அவரை பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக இருப்பார்ல, அது இடையில காணாம போச்சு இல்லை. இன்னொன்று வந்து நல்ல அழகான காதல் படங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்தார், லைம்லைட்டில் இருந்தார். திடீர்னு காணா போகிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுல. அதனால் சொந்த படம் எடுப்பதுங்கிறது சூனியம் வைக்கிறதுக்கு சம்மந்தம், ரிஸ்க்கு தான். ஆமாம். ஓகே சார், இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் அண்ட் சூப்பர் ஸ்டார் லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருந்தோம். இப்போ நீங்கள் அதை பற்றின அப்டேட்டட் தகவல் ஒன்று உங்கள் தரப்பில் பேசியிருந்தீங்க. என்ன விவகாரம் சார் இவங்களுக்கு நடுவில் விவகாரம்னா, ஒன்று கூலி படம் மிகப்பெரிய ஹிட்டு படமாக இருந்திருக்கணும். ஒரு டைரக்டராக அந்த படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்கிற கேள்வி இருக்குல்ல, அது ரஜினிக்கும் வரும்ல. இப்போ ஒரு படம் என்னதான் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் டைரக்டரோட சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும். எல்லா கமர்ஷியல் டைரக்டர்களுக்கும் அது இருக்கும். எங்கேயாவது ஒரு சீனில் அடடா சூப்பரா அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆர்ட் டைரக்டர் ஒரு வேலையை பார்த்தாரு, ஸ்டண்ட் மாஸ்டர் ஒரு வேலையை பார்த்தாரு, டான்ஸ் மாஸ்டர் ஒரு வேலையை பார்த்தாரு, லோகேஷ் என்ன பார்த்தாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது இல்லையே. அப்போது ரஜினிக்கே அந்த யோசனை வரும்ல. இத்தனை வருட அனுபவத்தில் ரஜினி வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுவார்ல, இவர் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து அப்புறம் படப்பிடிப்பில் அவர் நடந்து கொண்ட சில விதங்கள் கூட அவருக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. சரி, அதனாலே தான் அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். இதற்கு கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 8 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த இது ஒர்க்கு. இது அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அது விக்ரம் படம் ஹிட்டான பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அது. ஸோ அப்போ கூலி நடக்க நடக்க ஒரு பக்கம் அவர் மீது இவருக்கு அபிப்பிராயம் இல்லாமல் போகுது. கூலி அவர் நினைத்த அளவுக்கு வெற்றியாக இல்லை. அதற்கப்புறம் கூலி குறித்து சோசியல் மீடியாவில் வந்த அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு கேள்விகள், அவ்வளவு கிண்டல்கள், இது எல்லாத்தையும் ரஜினி கவனிச்சுட்டே இருப்பார்ல. எல்லாமே சேர்ந்து தான் லோகேஷ் வேண்டான்னு முடிவு எடுத்தது. ஓகே. இப்போ நெல்சன் அவர்களை வச்சு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் இல்லையா சார்? இல்லை, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இல்லை, கன்ஃபார்ம் தான். ஆக்சுவலாக நெல்சன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போ இதை அறிவிக்காதீங்க சார்ன்ட்டார் அவர். ஓகே. ஆக்சுவலாக இது அறிவிக்கணுங்கிற முடிவை 2 பேருமே எடுத்திருக்காங்க, ரஜினியும் கமலும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. பட் நெல்சன் என்ன சொன்னாரா, இல்லை சார் இப்போ அறிவிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. ஸோ அதனால் இருக்குது, எப்போவுமே சினிமாவில் நடக்கும்போது தான் அது பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். AK64 அஜித் சாருடைய அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அனிருத்தா மியூசிக் போடுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த படம் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? அது பற்றின அப்டேட் சார். அந்த படம் வந்து அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. மேக்ஸிமம் அது வந்து ஃபைனல் ஆகிருக்கு. இந்த அஜித் வழக்கமாக வாங்குகிற சம்பளம், ஒரு பெரிய சம்பளம் கேட்பார். அது ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஒரு 2 கோடி ரூபா குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சலுகையை கொடுத்துருக்குறார். என்னென்னா, இப்போது ஒரு பாதி தொகை அட்வான்ஸ் வாங்கிட்டு எவ்வரி மந்த்து 5 கோடி ரூபா அவருக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அதை மட்டும் வேண்டாம், படம் முடிஞ்ச பிறகு கொடுங்க அப்படின்ட்டுருக்கார். அந்த டப்பிங் பேசுகிற டைமில் கொடுங்க அப்படின்ட்டுருக்காரு. அது ஒரு பெரிய சலுகை தான். ஏன்னா அது ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு நீங்கள் மாதம் மாதம் கொடுக்கும்போது அதுக்கு வட்டி போட்டிங்கன்னா ஒரு பெரிய வட்டியாக மாறும். அப்போ அந்த சலுகையை அவர் கொடுத்துருக்குறாரு. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம். பட் இதில் அனிருத் இருக்காரா என்னங்கிறது இன்னும் உறுதியாக தெரியல நமக்கு. சார், இந்த நடிகர்கள் டேரக்டராக மாறுறது, இல்லை டேரக்டராக வந்து ஒரு படம் பண்ணிட்டு நடிகர்களாக அவங்க மாறுறதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த வகையில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலினோட டேரக்டர் அபிஷன் ஜீவந்த் அவர் வந்து ஹீரோவாக ஆல்ரெடி நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவரும் அனஸ்வரா ராஜனும் நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து நல்ல ப்ரீ பிஸ்னஸ் இருக்குது. அந்த படத்தை வந்து ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. எப்படி சார் போயிட்டுருக்கு அந்த படத்தினுடைய ப்ரீ பிஸ்னஸ்? ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய ஒரு பாடல், அப்புறம் ஒரு ட்ரெய்லரோ டீசரோ தெரியல, இது 2ஐயும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் காமிச்சிருக்காங்க. ஓகே. அதை பார்த்துட்டு தான் அந்த தொகைக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயந்தான். இன்னொன்று வந்து ரஜினி மகள்
அப்படிங்கிறது ஒரு பெரிய கேட்டு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க அணுகும் பொழுது ரொம்ப ஈஸியாக அணுகிடலாம். இதுவே வேற ஒருத்தர்னா ரொம்ப கஷ்டம். அப்போ வர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு சில விஷயங்கள் இருந்ததுன்னா இமீடியட்டாக அவங்க டிக் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. ஓகே, ஆனால் இவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா சார்? இப்போ பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அபிஷந்த் எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்ட் இளன் ஸ்டார் படத்து டேரக்டர் அவரும் ஹீரோவாக நடிக்கிறாரு. இவங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து புதுசாக இருக்குது. டேரக்டராக வர்றாங்க, ஒரு படம் பண்ணி டக்குன்னு அடுத்து ஹீரோ ஆகுறது, அது அதிகமாக எதிர்பார்க்கலாமா சார் இதுக்கப்புறம்? இது வரணுங்க. இதுக்கு முன்னாடி வராமலாம் இருந்துச்சு. பாண்டியராஜன் ஆண்பாவன்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, பார்த்திபன் வந்தார், நிறைய டைரக்டர்கள், பாக்கியராஜ் வந்தார், எவ்வளோ பேர் அந்த காலத்தில் டைரக்டர்கள் நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, பல வெற்றி படங்களை கொடுத்துருக்குறாங்க. ஏன் டிஆர் எடுத்துங்களா, அவரே டைரக்டராக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்து பிரித்து மேய்ஞ்சார் அவர் ஒரு காலத்தில். அதனால் அது எல்லா காலத்துலையும் இருக்கிறது தான். இப்போ வந்து இந்த யங் ஜென்ரேஷன் வர்றது நல்லது தான். எப்போவுமே பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறது நடந்துகிட்டே தானே இருக்கும். அதனால் நல்ல விஷயம் தானே. எப்படி இப்போ வந்து இவங்க டெபியூ ஆகி நல்லா நடிச்சிட்டு இருக்காங்களோ அது மாதிரி 2000 ஆரம்பங்களில் இதே மாதிரி நல்ல படங்கள் கொடுத்தவர் வந்து விஷ்ணு விஷால். நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு சூப்பரான படங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ அவருடைய ஆரியன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா? ஆரியன் எதிர்பார்த்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்கா சார்? இல்லை ஆக்சுவலாக அந்த படத்தை நான் ரொம்ப ஆர்வமாக பார்க்க போனேன். பயங்கர அதிர்ச்சி நமக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் செல்வராகவன் கேரக்டரு, செல்வராகவன் வந்து அவரே சுட்டுவிட்டு செத்துருவார். அவர் செத்த பிறகு படமும் செத்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து படம் எந்திரிக்கவே இல்லை, முடிகிற வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை அந்த படம். ஓகே, இப்போ ஆரியன் படம் இல்லை அவருக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் பண்ண படங்கள் எல்லாமே ஒரே மாதிரி கிராஃபாக இருக்கே சார். அவருக்கான கம்பேக்கோ இல்லைன்னா அவருக்கான பிரேக் த்ரூவோ கிடைக்குமா திரும்ப? அவர் வந்துங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது என்னென்னா ஒரு ஃபார்முலாவுக்குள்ளே ஏன் போய் சிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி படங்களை வந்து ஓடிடியில் வாங்கிடுறாங்க நல்ல விலைக்கு. அவரே ஓடிடிக்கு ஒரு படம் வேறு எடுத்தார் நடுவில். ஆமாம், இந்த மாதிரி ஜானர் படங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து ஏதோ ஒரு கூட்டம் உட்காந்து பார்க்குது போல இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து வாங்கிடுறாங்க. இந்த படமே கிட்டத்தட்ட 16 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இந்த படத்தை அவர் நடுவில் பார்த்துட்டு விஷ்ணு விஷால் இதை போட்டுருங்கன்ட்டார். ஏன்னா இந்த படம் ரொம்ப சுமாராக இருக்குது, இதுக்கப்புறம் ஷூட்டிங்கே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தையே அவர் விட்டுட்டார். ஒரு 8 மாதமாக அது கிடக்கு. அதுக்கப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் நினைக்கிறேன், ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம போட்டிருக்கோம். ஏன் வந்து நம்ம எல்லாரும் படம் யாராவது வாங்க மாட்டாங்களான்னு தவிக்கிற காலத்தில் நம்ம படத்தை அவங்க வாங்கியிருக்காங்க, ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஏதோ காமாசம்னு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே சார், அப்போ தியேட்டர் பிஸ்னஸில் ஒரு வேளை அடி வாங்கினாலும் ஓடிடி பிஸ்னஸில் அப்படி இப்படின்னு படம் தப்பிச்சிருமா சார்? எல்லாருக்குமா ஓடிடியில் வாங்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சுருக்காங்க, அவங்களோட தான் திரும்ப ட்ராவல் பண்ணுறாங்க. ஒருவேளை படம் சூப்பர் ஹிட்டாகி ஏதாவது அவங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் படம் ரிலீஸ் ஆகி அது பெரிய ஹிட் ஆனிச்சுன்னா வாங்குறாங்க. பட் அவங்களும் இப்போ ஓடிடி மார்க்கெட்டும் ரொம்ப டவுன் ஆகி போச்சு. அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் வச்சுட்டாங்க. எல்லாருமே வந்து உட்காந்து பேசி இனிமேல் படத்தை தியேட்டரில் போட்டு அதில் வந்து என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதுலேருந்து 30% தான் கொடுக்கணும், அது யார் படமாக இருந்தாலும் சரிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து அவங்க பட்ட அடி வந்து அந்த மாதிரி. ஸோ அதனால் ஓடிடி மார்க்கெட்டும் சுமாராக தான் இருக்குது. ஓகே, அப்போ இதில் தப்பிச்சுட்டா ஓடிடியில் வந்து இதில் வந்து ஒன்றும் வியாபாரம்னா ஓடிடியில் விற்றுக்கலான்ற டெக்னிக்லாம் இப்போ கிடையாது. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பழைய காலம். இப்போ வந்து எங்கே போனாலும் முதலையும் தேள் கடிக்குமா தான் இருக்குது. அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாலாம் படம் பண்ண முடியாது. சார், விஷ்ணு விஷால் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு கேள்வி நான் சோஷியல் மீடியாவில் பார்த்ததை கேட்குறேன். என்ன அப்படின்னா, இப்போது நம்ம சொன்ன இந்த டேரக்டர்ஸ் பிரதீப் ரங்கநாதன் அவர்களாக இருக்கட்டும், அபிஷன், இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. பட் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ன்னு இருக்கும், அதில் சூப்பராக பண்ணவங்க நடிகர் ஜெய் அவர்களாக இருக்கலாம், இல்லை ஜீவா அவர்களாக இருக்கலாம், அப்படி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குல்ல சார். இந்த ஹீரோக்கள்லாம் இப்போது என்ன ஆனாங்க? ஒருவேளை புதுசாக வரவங்க அவங்களை ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்க வந்து தங்களை அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டாங்களா சார்? அவங்களுடைய திமுரு சார். அது வந்து இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க நல்ல படங்கள் கொடுத்துட்டே வரும்போது திடீர்னு அவங்கள ஆக்ஷன் ஹீரோவாக அவங்க நினச்சிக்கிறது. எனக்கு முன்னாடி விஜய்னு ஒருத்தர் நடிச்சிட்ருக்காரு, நல்ல தானே அவர் போயிட்டுருக்காரு, அப்போ அவருடைய பேட்டன் என்ன அந்த மாதிரி போகுமே நினச்சி அப்படி இறங்குறது, கமர்ஷியலாக இறங்குறது. அப்புறம் ஷூட்டிங்க்கு வந்து பயங்கர அட்ராசிட்டி, அலப்புற. ஜெய்யெல்லாம் வந்து கொஞ்சம் நெஞ்ச அலப்புற கிடையாது, கதற விட்டார். ஒவ்வொரு தயாரிப்பாளரையும் கதற விட்டுருக்காரு ஜெய். அப்போ ஜீவா வந்து இந்த மாதிரி ராங் ரூட்டை எடுத்து கதை கேட்குறதே ரொம்ப தவறான கதைகளாக தேடி போய் கேட்குறது. ஸோ அப்படி போய் அவர் கமிட் ஆனார். அதனால தான் அவங்க மார்க்கெட் விழுந்துச்சே தவிர இனிமேல் அவர் தூக்கி நிறுத்த முடியாது. எப்போ வந்து ஒருத்தர் மேலே ஒரு அவர்ஷன் வந்து
அது வேண்டான்னு முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர் கொடுக்குறதெல்லாம் இங்கே நடக்கிற கதையே கிடையாது. அப்படி தான் பல பேர் ஃபேட் அவுட் ஆகி போயிட்டாங்க. இது இவங்க எப்படி திரும்பி வந்து இங்கே நிற்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் யங் ஜென்ரேஷன் இங்கே முன்னாடி வர்றவங்கள பார்த்து திருந்தணும். ஓகே, இப்போ ஜெயிலாம் என்ன அழட்டினார், என்ன பாடுபடுத்தினார், ஏன் அவர் வந்து வீட்டுக்கு போனாருங்கிறத இப்போ வர்றாங்கல்ல இந்த இளன் இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த தவறை செய்ய மாட்டாங்க. ஒரு லாங் ரன் இருக்கும், அதெல்லாம் சொல்லணும். இப்போ நம்மளாம் ஏன் உட்காந்து இது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம்னா, அந்த மாதிரி உங்கள் அண்ணன்லாம் இப்படி இருந்து வீணாக போட்டாங்க, வாங்க தம்பிகளாக பார்த்து வாங்கங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறது அதெல்லாம். ஓகே, ஒரு கெரியர் அமைக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு மதில் மேல் பூனை மாதிரி தான். ஆமாம், இப்போ ஜெயிக்கணும்னா ஒரு கதை, இதையும் நான் ஏற்கனவே சொன்ன கதை தான். ஆக்சுவலாக குற்றாலத்தில் சாங் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு படத்துக்கு. ஓகே, குற்றால அருவியே மூலிகை தண்ணி, குற்றாலத்தில் குளிக்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டில் இல்லை பக்கத்து மாநிலத்திலேருந்து கூட கிளம்பி வருவாங்க குற்றாலத்தில் குளிச்சுட்டு வருவோம்ன்ட்டு. இவருக்கு ரெயின் சீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குற்றாலத்துலேருந்து குடா போட்டு தண்ணியை கொண்டு வந்து அப்படியே வந்து மழை பெய்கிற மாதிரி. அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, நான் 7 படத்தில் நடிச்சிட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கீங்க, இப்படி ஒரு தண்ணியை கொண்டு வந்து என் மேலே ஊற்றுனேன், என்ன அவன் போய் கார்பரேஷன் வாட்டர் கொண்டு வாங்கன்ட்டார். அதுக்கப்புறம் குற்றாலத்துலேருந்து சங்கரங்கோயில் திருநெல்வேலியிலேருந்து கார்பரேஷன் வாட்டர் சொல்லி ஒரு நாள் ஷூட்டிங்கே நின்று போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் லாரியில் தண்ணி கொண்டு வந்து குத்தாலங்கரையில் வச்சு இவரை குளிக்க வச்சாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், அப்போ எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தில் இருந்தால் அப்படிலாம் சொல்லியிருப்பார். இன்றைக்கி எங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் எங்கே குளிக்கிறது, ப்ரொடக்ஷனுடைய சைஸும் சின்னதாகிட்டு. அதுதான் சொல்கிறேன். அதனால் நம்ம ஒரு நம்ம சினிமாங்கிறது ஒரு தொழில், அவ்வளோதான். நம்ம தேவதூதன்லாம் கிடையாது, நம்ம எல்லோரும் மாதிரியும் ஒரு நார்மல், இவங்க நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்லாம் யாரையும் சொல்லக்கூடாது, நார்மல் தான். அதில் கொஞ்சம் பக்குவமாக என்னங்கிறத பார்த்து போகணும்ல, அதெல்லாம் இல்லாததனுடைய விளைவு, அதுக்காக சொல்கிறேன். சக்தி திருமகன் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸு. இன்ஃபேக்ட் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மே அதை நல்லா ப்ரமோட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆனால் நல்லதாக ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும்போது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கிற மாதிரி இந்த கதை வந்து ஒரு இது வந்து என்னுடைய கதை, இது வந்து ஸ்டோரி தெஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்ன உடனே அந்த டேரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி உருக்கமாக பேசியிருந்தார். இந்த ஸ்டோரி தெஃப்ட் என்ன பின்னணி சார் இது? ஏன்னா அந்த படம் வந்த பிறகு அப்படி ஒரு தகவல் ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதனால் உறுதிப்படுத்திட்டு பேசியிருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஓகே, பட் உறுதிப்படுத்தாமல் பேசும்பொழுது அது கொஞ்சம் தவறாக முடிஞ்சிடுது போல இருக்கு. பட் அந்த படம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா துவங்கி இன்ட்ரோல் வரைக்கும் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது காட்சியாக எடுக்க வேண்டியதெல்லாம் டைலாக்காக சொல்லி படத்தை முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் அந்த படத்தில். அதுதான், மற்றபடி வந்து இப்போ இன்றைக்கி ஓடிடியில் நல்லா போகுதுன்னெலாம் சொல்கிறாங்க. பட்டு இந்த கதை திருட்டு விவகாரத்தில் நம்ம டீட்டெயிலாக எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு தகவல் ஒன்று மெல்ல கசிஞ்சுது, காதில் விழுந்தது. பட் அதுதான் உண்மையாக நமக்கு தெரியாது. தமிழ் சினிமாவில் வந்து பிரதீப், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய அபிஷந்த், இவங்கள மாதிரி டெபியூவாக இருக்க வேண்டியவர் தான் நம்ம டிடிஎஃப் வாசனும். அவர் ஒரு படம் நடித்தார், மஞ்சள் வீரன் நின்றுடுச்சு. இப்போ ஐபிஎல்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிட்ருக்கார் அவர். அது என்ன நிலைமையில் இருக்குது சார்? அந்த படம் கிஷோர்லாம் நடிக்கிறார், அந்த படத்தில் போயிட்டுருக்கு. ஏதாவது தகவல் இருக்கா? எனக்கு ஒரு தகவல் இல்லையா. ஏற்கனவே அவர் வச்சு ஒரு படம் பண்ணேன், டைரக்டருடைய முகம் மட்டும் அப்படியே மனசுலேயே பதிஞ்சிருக்கு. பிரமாதமாக இருப்பார். அவர் பேசுனது, அவர் டிடிஎஃப் வாசனுக்காக பேசுனது, அவரை பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் நடிகர் லெவலுக்கு இவர் சித்தரித்தது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் திடீர்னு இவருக்கும் பெரிய சண்டையாகி போய் இவர் அடிச்சிட்டார் அவருங்கிற அளவுக்குலாம் சொன்னாங்க. அப்புறம் ஆளே காணும், அவர் எங்கேயோ போயிட்டார். இவர் திரும்ப ஏதோ ஒரு படம் நடிக்கிறதா நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. தெரில, பார்ப்போம், வந்த பிறகு பார்ப்போம். அந்த படம் சார் மஞ்சள் வீரன். அதான் அது வந்து கூல் மஞ்சள் வீரனை தான் நான் சொல்கிறேம்மா. ஓகே, கூல் சுரேஷே என்கிட்ட பணம் கேட்குறாருன்னு அப்புறம் புலம்பிட்டு இருந்தார், பார்க்கலையா நீங்கள்? ஓகே, அது மொத்தத்தில் ஸ்டாப் ஆகிடுச்சு அது. ஆமாம், மஞ்சள் வீரன் பேர் நல்லா இருக்கு. நான் மஞ்சள் வீரனுங்கிறது நல்லா இருக்குது. எடுப்பாங்களான்னு மங்களகரமாக. ஆமாம், இல்லை மங்களகரமாக இல்லை. உங்களுடைய நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.